டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமருடன் பேசிக்கொண்டிருந்த போது அவர்கள் முன்னிலையில் இரு நாடுகளிடையே 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், செமிகண்டக்டர் உற்பத்தி, பேரிடர் மேலாண்மை, ஊழல் தடுப்பு நடைமுறைகள், புலிகள் பாதுகாப்பு, ஐநா அமைதிப்படைக்கு பங்களிப்பது உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்றுவது தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கோலாலம்பூரில் செயல்படும் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இந்தியாவின் UPI மலேசியாவின் பேநெட் பணப்பரிமாற்ற நடைமுறைகள் ஒருங்கிணைக்கப்படும். ஆயுர்வேத ஆராய்ச்சியில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும். மலேசியாவின் சாவா பகுதியில் புதிதாக இந்திய தூதரகம் திறக்கப்படும் ஆகிய 5 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பிரதமர் மோடி, இந்தியாவையும் மலேசியாவையும் தமிழ் மொழி இணைக்கிறது. மலேசியாவின் கல்வி, ஊடகம், கலாச்சாரத்தில் தமிழ் மொழி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது இந்தியா மலேசியா இடையே தமிழ் மொழி திரைப்படங்கள், இசை தொடர்பாக முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள், உளவுத்துறை தகவல், கடல்சார் பாதுகாப்பு சார்ந்த தகவல்களை இரு நாடுகளும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்கின்றன. எரிசக்தி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் பொருளாதாரம், பயோடெக், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளிலும் இந்தியாவும் மலேசியாவும் இணைந்து செயல்படுகின்றன. மலேசியாவின் சாபா மாகாண தலைநகர் கோத்தா கினபாலு நகரில் விரைவில் இந்திய தூதரகம் திறக்கப்படும் என்று அறிவித்தார். மலேசிய பிரதமர் அன்வர், பொருளாதார வளர்ச்சியில் புதிய உச்சங்களை தொட்டு வரும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதில் பெருமிதம் கொள்கிறோம். கடந்த 2025ஆம் ஆண்டில் இரு நாடுகளிடையிலான வர்த்தகம் $18.59 பில்லியன் தாண்டியது. உக்ரைன் ரஷ்யா போர், மத்திய கிழக்கு விவகாரம் ஆகியவற்றில் அமைதியை ஏற்படுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் மோடியை பாராட்டுகிறேன். இந்தியாவும் மலேசியாவும் உள்நாட்டு கரன்சியில் வர்த்தகம் மேற்கொள்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது இரு நாடுகளிடையிலான பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றார். எதிரி நாட்டு செயற்கைக்கோள்களை இனி இந்தியா உளவு பார்க்க முடியும் என்ற நிலையை அடைந்துள்ளது. விண்வெளியில் 50க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை ஏவி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நிர்வகித்து வருகிறது. இந்த செயற்கைக்கோள்களின் மதிப்பு 50,000 கோடிக்கும் மேல் என்று தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அகமதாபாத்தை சேர்ந்த அசிஸ்டா இண்டஸ்ட்ரீஸ் என்ற தனியார் விண்வெளி நிறுவனம் ஒரு செயற்கைக்கோளில் இருந்து மற்றொரு பொருளை புகைப்படம் எடுக்கும் தொழில்நுட்பத்தை செய்து காட்டியுள்ளது. இதை நான்-எர்த் இமேஜிங் என்பார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த சோதனையில் அசிஸ்டா நிறுவனத்தின் 80 கிலோ எடை கொண்ட AFR செயற்கைக்கோள் விண்வெளியில் அமெரிக்கா உள்ளிட்ட 5 நாடுகள் நிறுவியுள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தை மிக துல்லியமாக புகைப்படம் எடுத்தது. இது விண்வெளியில் உள்ள மற்ற நாடுகளின் செயற்கைக்கோள்களை கண்காணிக்கும் அல்லது உளவு பார்க்கும் இந்தியாவின் திறனை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. இந்த சோதனை விண்வெளியில் மிக சவாலான சூழலில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. சுமார் 300 கிலோமீட்டர் மற்றும் 245 கிலோமீட்டர் தொலைவுகளில் இருந்து அதிவேகமாக சென்று கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை AFR செயற்கைக்கோள் பின்தொடர்ந்து துல்லியமாக புகைப்படங்களை எடுத்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் விண்வெளியில் மற்ற நாடுகள் அனுப்பும் செயற்கைக்கோள்கள் எங்கெங்கு செல்கின்றன, உளவு பார்க்கிறதா என்பதை கண்காணிக்க உதவும். இந்த தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்துவதன் மூலம் எதிரி நாடுகள் ஏவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உளவு பார்த்து ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியலாம். இஸ்ரோ ஏற்கனவே இத்தகைய சோதனைகளை செய்திருந்தாலும் ஒரு தனியார் நிறுவனம் இந்த நிலையை எட்டியிருப்பது இந்தியாவின் விண்வெளித்துறை வணிகமயமாவதை உறுதிப்படுத்துகிறது. இது குறித்து அசிஸ்டா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கூறும்போது, முன்னேறிய
முன்னேறிய புகைப்படங்கள் எடுக்கும் திறனையும் ரிமோட் சென்சிங் தீர்வுகளையும் AFR செயற்கைக்கோள் வாடிக்கையாளர்களுக்கு அளித்து வருகிறது. தற்போது நான்-எர்த் இமேஜிங் புகைப்படத்தை எடுத்து சாதனை படைத்துள்ளது என்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் கடந்த 5ஆம் தேதி உலக அரசுகளின் உச்சிமாநாடு 2026 நடைபெற்றது. இதில் இந்தியாவின் காஷ்மீரை சேர்ந்த ரூபெல் நாகி என்ற பெண் உலகின் சிறந்த ஆசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்பட்டது. இந்திய மதிப்பில் சுமார் 9 கோடி. ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்புடன் இணைந்து லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வர்க்கி அறக்கட்டளை ஆண்டுதோறும் சிறந்த ஆசிரியரை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவிக்கிறது. அதன்படி இந்த ஆண்டு விருது ரூபெல் நாகிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ரூபெல் நாகி காஷ்மீரை சேர்ந்தவர். சமூக சேவகர், ஓவிய கலைஞர், ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ரூபெல் நாகி கலை அறக்கட்டளை ஒன்றையும் நடத்தி வருகிறார். இந்தியாவில் உள்ள குடிசை பகுதிகளில் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதை ஒரு இயக்கமாகவே நடத்தி வருகிறார். இந்தியாவில் இதுவரை 800க்கும் மேற்பட்ட கல்வி மையங்களை குடிசை பகுதியிலேயே உருவாக்கி கல்வி கற்பிக்கிறார். அத்துடன் சுவர் ஓவியங்கள் மூலம் கல்வியை புதுமையான முறையில் கற்பிக்கிறார். இது குறித்து ரூபெல் நாகி கூறும்போது, எனக்கு கிடைத்த இந்த விருது இந்தியர்கள் அனைவருக்கும் கிடைத்ததாக நினைக்கிறேன். காஷ்மீரில் ஒரு பள்ளி தொடங்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் கனவு. இப்போது கிடைத்துள்ள பரிசு பணத்தில் அங்கு பள்ளி கட்டுவேன். அத்துடன் இலவசமாக தொழிற்கல்வி மற்றும் டிஜிட்டல் கல்வி பயிற்சி அளிப்பதற்கான பயிற்சி நிறுவனத்தை தொடங்குவேன். இங்கு ஏழை குழந்தைகள், இளைஞர்களுக்கு இலவசமாக அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படும் என்றார். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on